இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளை மேலே நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சுறாங்க. எப்படின்னா மார்க் பேசிஸில், ஸ்கோர், கிரேட் பேசிஸில் இப்படி நிறைய எதிர்பார்ப்புகளை வந்து பிள்ளைகள் மேலே வந்து வச்சிடறாங்க. என்னென்னா என் பிள்ளை வந்து நிறைய மார்க் எடுக்கணும், என் பிள்ளை வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும், என் பிள்ளை வந்து அவனை காட்டிலும் என் பிள்ளை வந்து நிறைய மார்க் எடுக்கணும், என் பிள்ளை ரேங்க் எடுத்தால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், செகண்ட் ரேங்க் எடுக்கணும், தேர்ட் ரேங்க் எடுக்கணும், இதுக்குள்ளே தான் எடுக்கணும்னு இப்படி நிறைய எதிர்பார்ப்புகளை வந்து பிள்ளைகள் மேலே வந்து வச்சுறாங்க. இப்படி அம்மா அப்பா வச்சுறாங்களா, பிள்ளைகள் வந்து அப்படி அம்மா எதிர்பார்த்த மாதிரி செய்யாமல் போகும்போது, அம்மா எதிர்பார்த்த மாதிரி மார்க்ஸ் வந்து பிள்ளைகள் வந்து எடுக்காத போது உடனே பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் மேலே கோபமாயிடுறாங்க, அடிச்சிடறாங்க, பனிஷ் பண்ணிடுறாங்க, கண்டம் பண்ணிடுறாங்க. இப்படி தான் நிறைய பெற்றோர்கள் வந்து செயல்படுறத நம்மளால் பார்க்க முடியும். நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். என்னென்னா ரெய்னால்ட் ஹான் என்ற ஒரு பிள்ளை வந்து எழுதினது. அந்த ஆர்டிக்கல் தன்னுடைய காலேஜ் அனுபவத்தை இந்த ஆர்டிக்கல் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. நான் அதை வந்து ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து புரியும் நான் நம்புகிறேன். கடந்த செமஸ்டர் நான் என் முடிவுகளை பெற்றேன். நான் தினமும் உறங்காமலும் சாப்பாடுகளை தவிர்த்தும் கற்க வேண்டும் என்று உழைத்தேன். எனக்கு என் மதிப்பெண்கள் பிடித்திருந்தாலும் எனது ஆசிரியர்கள் எனது முயற்சிக்கு மதிப்பளிக்கவில்லை. என் அம்மா மற்றும் ஆசிரியர்களின் முன்னிலையில் எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. நான் அழ வேண்டும் போல் உணர்ந்தேன். ஆனால் என் ஆசிரியர்கள் அனைவரும் அருகிலே இருந்தார்கள். வெளியே சென்று நிதானமாக அழ ஆரம்பித்தேன். அப்பொழுது என் அப்பா வந்து என்னாயிற்று என்று கேட்டார். அதற்கு நான் அனைவரும் என் மதிப்பெண்கள் மோசமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் என்று சொன்னேன். அவர் என் மதிப்பெண்களை கண்ணோட்டமிட்டு பார்த்ததும் மிகவும் பெருமையாக உணர்ந்தார். நீ அவுட்ஸ்டாண்ட் வகையில் உள்ளாய், நீ வேண்டாமா காரணமில்லாமல் அழுகிறாய் என்று கூறினார். உண்மையிலே ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் ஒருவராவது கூறினால் நான் அதை நம்ப தொடங்குகிறேன். என் அப்பா என்னை ஊக்குவித்தார். நான் மிகவும் குறைவாக எடுத்த பாடங்களில் கூட நீ முயற்சி செய்திருக்கிறாய். அடுத்த முறை நிச்சயம் இன்னும் சிறப்பாக செய்வாய் என்று என்னை உற்சாகப்படுத்தினார். இந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த நாட்களில் வந்து என்னுடைய செமஸ்டர் ரிசல்ட் வந்து வெளிவந்துச்சு. அந்த செமஸ்டர் ரிசல்ட்டில் வந்து நான் வந்து குறைவான மதிப்பெண் தான் எடுத்திருந்தேன். அதற்கு வந்து என்னுடைய ஆசிரியர்கள் வந்து நான் எடுத்த மார்க்குக்கு வந்து என்னுடைய ஆசிரியர்கள் வந்து அதுக்கு வந்து மதிப்பளிக்கவே இல்லை. என்னுடைய அம்மாவும் என்னுடைய ஆசிரியர்களும் எனக்கு முன்னாடி இருந்தாங்க. அந்த இடத்துல என்னால் பேசவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த இடத்துல நான் அழ வேண்டும் என்று போல் உணர்ந்தேன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே என்னால் அழுக முடியல. ஸோ நான் வெளியில் வந்தேன். வெளியில் வந்து நான் அழுக ஆரம்பித்தேன். அப்போ வந்து என்னுடைய அப்பா வந்து என்னை பார்த்தாரு. ஏன் நீ அழுகிற என்று என்னுடைய அப்பா கேட்டபோது நான் சொன்னேன், நான் வந்து மோசமான மார்க் எடுத்திருக்கேன்னு ஆசிரியர்கள் வந்து சொன்னாங்கப்பா என்று அந்த பிள்ளை வந்து சொல்லிச்சான். உடனே அவங்க அப்பா வந்து அந்த பிள்ளையை பார்த்து உன்னோட மார்க்கை காமி, நான் பார்க்குறேன்னு சொன்னாராம். அந்த பிள்ளை வந்து மார்க்கு காமிச்சோன்னே அந்த பிள்ளையினுடைய மார்க்கை வந்து அவங்க அப்பா பார்த்துட்டு, உன்னை நினச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் லெவலில் இருக்கிறேன்னு அந்த அப்பா தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொன்னாராம். உடனே அந்த பிள்ளை வந்து அதை வந்து நம்ப ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து எது முக்கியம்னா, அவங்க பிள்ளைகள் வந்து எதை நம்புகிறாங்க என்பது ரொம்ப முக்கியம். எதை நம்புவாங்கன்னா, பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லிகிட்டே இருக்கீங்க, அதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க என்பதை தான் உங்கள் பிள்ளைகள் நம்புவாங்க. நீ ஒரு முட்டாள், நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்ட, இப்படி உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அதைத்தான் அவங்க வந்து பிள்ளைகள் வந்து நம்புவாங்க. நான் வந்து முட்டாள் போலன்னு பிள்ளைகள் வந்து இதைத்தான் நம்புவாங்க. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க. அதாவது நீங்கள் எதை மீண்டும் மீண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி சொல்லிகிட்டே இருக்கீங்களோ, உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் பிள்ளைகிட்ட எதை மீண்டும் மீண்டும் சொல்கிறீங்களோ அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க. இப்போ இதில் கூட படித்தோம், என்ன ரெய்னால்ட் ஹானுடைய அப்பா வந்து தன்னுடைய பிள்ளையை பார்த்து என்ன சொன்னார், உன்னை நினச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ அவுட்ஸ்டாண்ட் வகையில் உள்ளா என்று இப்படி தன்னுடைய பிள்ளையை பார்த்து அவர் சொல்லிகிட்டே இருந்தார். இப்படி சொல்ல அந்த பிள்ளை வந்து அதை வந்து நம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்பது ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளையை பார்த்து என்ன சொல்லணும்னா, உன்னை நினச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கடா, நீ வந்து அவுட்ஸ்டாண்டிங் வகையில் இருக்க, நீ வந்து அறிவாளி, இப்படி உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கணும். இப்படி நீங்கள் சொல்லும்போது அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க. நீ வந்து முட்டாளு, நீ வந்து ஒன்றுத்துக்கு உதவ மாட்ட, உன்னை பெற்றதுக்கு ஒரு எருமை மாடை பெற்றிருக்கலாம், உன்னை பெற்றதுக்கு ஒரு பன்னியை பெற்றிருக்கலாம் என்று இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்து நம்புவாங்க. நான் வந்து முட்டாள் போலன்னு
இப்படி தான் உங்கள் பிள்ளைகள் வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்கிறீங்க என்பதை சரியாக சூஸ் பண்ணி உங்கள் பிள்ளைகள்கிட்ட வந்து சொல்லணும். ஏன்னா அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்து நம்புவாங்க. இப்போ உங்கள் பிள்ளைகள் வந்து குறைவான மதிப்பெண் எடுத்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த மார்க் வந்து உங்கள்கிட்ட வந்து காமிக்க வராங்க. அம்மா, நான் இந்த சப்ஜெக்டில் வந்து நான் கம்மியாக மார்க் எடுத்துட்டேன், இந்த சப்ஜெக்டில் வந்து நான் குறைவான மதிப்பெண் வந்து எடுத்துட்டேன்னு உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள்கிட்ட காமிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே உங்கள் பிள்ளைய பார்த்து, உன்னை போய் படிக்க வச்சேன் பாரு, என்னைய சொல்லணும், நீலாம் ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டேன், போய் வேறு ஏதாவது பண்ணு, போய் எருமை மேய், போய் பன்னியை மேய், அதுக்கு தான் நீ லாய்க்கப்படுவேன்று இப்படி சொல்லக்கூடாது. இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து எந்த விஷயத்துமே உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாது. எந்த ஒரு மார்க்கையுமே உங்கள் பிள்ளைகள் வந்து ஷேர் பண்ணாது. அந்த பிள்ளை 0 மார்க் எடுத்திருந்தாலும் ஷேர் பண்ணாதோ, அந்த பிள்ளை 100 மார்க் எடுத்தாலும் ஷேர் பண்ணாது. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு விதை போயிடுச்சு. என்னன்னா, அம்மாட்ட நான் எது சொன்னாலும் அவங்க வைய தான் செய்வாங்க என்று ஒரு எண்ணம் வந்து அந்த பிள்ளைகளுக்குள்ளே போயிடும். அந்த பிள்ளையினுடைய எல்லா எமோஷனையும், எல்லா விதமான விஷயங்களும், எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய தாய்க்கு வந்து அந்த பிள்ளை வந்து மறைக்க ஆரம்பிச்சிடும். இது எங்கே போய் முடியும்னா, அந்த பிள்ளை வந்து யாராவது ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரியமாக லவ் பண்ணியிருக்கோம், இதை வந்து அம்மாட்ட சொல்லலாமா வேணாமான் இருக்கோம். அம்மாவுக்கு நான் லவ் பண்ணது தெரிஞ்சால் என்னை அவ்வளோதான் சாகடிச்சிருவாங்க, என்னை திட்டியே கொன்றுவாங்கன்னு இப்படி அந்த பிள்ளை வந்து எண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி அம்மாட்ட சொன்னால் தானே பிரச்சனை, சொல்லாமலே ஓடி போயிடுவோன்ட்டு இப்படி ஓடி போயிடுறாங்க. ஸோ இது வந்து இங்கே போய் முடியுது. ஸோ இதை வந்து எப்படி அணுகணும்னா, உங்கள் பிள்ளைகள் வந்து ஒரு மார்க் எடுத்து உங்கள்கிட்ட காமிக்குது, அம்மா நான் குறைவான மதிப்பெண் எடுத்துட்டேன்னு உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள்கிட்ட வந்து காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எப்படி அணுகணும்னா, அந்த ரெய்னாஜ் கான் அப்பா எப்படி அணுகுனாரோ அப்படி தான் நீங்கள் அணுகணும். எப்படி அணுகணும்னா, நீ முயற்சி செய்திருக்கிறாய், அடுத்த முறை நிச்சயம் இன்னும் சிறப்பாக செய்வாய் என்று இப்படி உற்சாகப்படுத்த வேண்டும். உங்கள் பிள்ளை வந்து கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்துருந்துச்சு, அந்த மார்க்கை பார்த்து நீ முயற்சி செஞ்சுருக்க, பரவாயில்ல, நீ இன்னும் முயற்சி செஞ்சால் இன்னும் நல்ல மார்க் எடுக்கலாம், நீ முயற்சி செஞ்சதுக்கு இந்த மார்க் வந்திருக்கு, நீ இன்னும் நல்லா முயற்சி செஞ்சனா இன்னும் நல்ல மார்க் எடுக்கலான்னு இப்படி உங்கள் பிள்ளைகளை வந்து பேரண்டிங் பண்ணணும். இப்படி நீங்கள் அணுகுனீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் அன்போடு உங்கள் பிள்ளைகள்கிட்ட அணுகும்போது உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள்கிட்ட எல்லா விஷயத்துமே ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கும். எந்த விஷயத்துமே உங்கள்கிட்ட வந்து மறைக்காது, ஓப்பனாக வந்து பேசும். இப்படி உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் அன்பு காமிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து அன்புக்காக வேறு யாரையும் போய் தேடாது. இதுதான் உண்மை. ஸோ உங்கள் பிள்ளைகள்கிட்ட இந்த மாதிரி டீல் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்டையோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நியூ பேரண்ட்ஸ்க்கோ அல்லது பேரண்டிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ்க்கோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.